வேதகாமத்தில் பரலோகம் செல்வதற்கு பல வழிகள் காட்டப்பட்டிருந்தாலும் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் வசனம் 34 40 வரை பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள சில காரணங்களை இயேசு சொல்லியிருக்கிறார். வாசித்து பாருங்கள். பாஸ்டர் பேட்ரிக் பன்னீர்செல்வம் அவர்கள் அதை பாடலாக அமைத்து தந்திருக்கிறார். அவருக்கு தேவன் கொடுத்திருக்கும் கிருபைக்காக தேவனை துதிப்போம். செய்திடுவேன் நான், ஊழியம் செய்திடுவேன், பரலோக ராஜ்யத்தின் கதையை சொல்லி மகிழ்ந்திடுவேன். ஏழை எளியோரை நான் தேடி சென்றிடுவேன், வார்த்தை என்னும் உணவை தந்து பசியை போக்கிடுவேன். ஊழியம் செய்திடுவேன் நான், செய்திடுவேன், பரலோக ராஜ்யத்தின் கதையை சொல்லி மகிழ்ந்திடுவேன். தாகம் என்று சொல்பவரை நான் தேடி சென்றிடுவேன், ஜீவ தண்ணீர் தந்து அவர்களின் தவத்தை போக்கிடுவேன். ஊழியம் செய்திடுவேன் நான், ஊழியம் செய்திடுவேன், பரலோக ராஜ்யத்தின் கதையை சொல்லி மகிழ்ந்திடுவேன். இக்கற்று நிற்பவரை நான் வீட்டில் அழைத்திடுவேன், நானே வழி என்று சொன்னவரை நான் காட்டி மகிழ்ந்திடுவேன். ஊழியம் செய்திடுவேன் நான், ஊழியம் செய்திடுவேன், பரலோக ராஜ்யத்தின் கதையை சொல்லி மகிழ்ந்திடுவேன். நிர்வாணமாக தெருவில் நின்ற மனிதனை கண்டிடுவேன், வார்த்தை என்னும் ஆடையை கொண்டு அவன் வெட்கத்தை மறைத்திடுவேன். ஊழியம் செய்திடுவேன் நான், ஊழியம் செய்திடுவேன், பரலோக ராஜ்யத்தின் கதையை சொல்லி மகிழ்ந்திடுவேன். நோயோடு இருக்கும் மனிதனை தேடி சென்று ஜெபித்திடுவேன், இயேசுவின் தழும்புகளால் உனக்கு சுகம் என்று சொல்லிடுவேன். ஊழியம் செய்திடுவேன் நான், ஊழியம் செய்திடுவேன், பரலோக ராஜ்யத்தின் கதையை சொல்லி மகிழ்ந்திடுவேன். காவல்துறையில் பூட்டி கிடைக்கும் மனிதனை கண்டிடுவேன், இயேசுவின் நாமத்திலே உனக்கு விடுதலை என்றிடுவேன். ஊழியம் செய்திடுவேன் நான், ஊழியம் செய்திடுவேன், பரலோக ராஜ்யத்தின் கதையை சொல்லி மகிழ்ந்திடுவேன்.